மிஷினில் நல்லா தைக்க தெரிஞ்சுக்கிடுச்சு. இப்போ மோட்ரு ஃபிட் பண்ணி நாங்கள் தைச்சி பழகுறோம் அப்படின்றவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ வந்து தையல் நீங்கள் போட்டு பழகிறீங்க, ஆனால் வந்து ரிவர்ஸ் கட்ட தெரியல அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ வந்து நீங்கள் வெறுமனே கொஞ்சம் இப்படி தைச்சிட்டு வரீங்க, ஸ்டாப் பண்ணிடுறீங்க, திரும்ப லிஃப்டரை தூக்கி விடணும், திரும்ப இப்படி கீழே இறக்கணும், திரும்ப இப்படி வெளியில் கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து பொறுமையாக தைக்கிறீங்க. விரல் அமுக்குறீங்க, தைக்கிறீங்க, காலை எடுக்கிறீங்க, இப்படியே தான் பண்ணணும். ஒரேடாக போட்டு அமுக்கக்கூடாது. இந்த மாதிரி தான் தைக்கணும். அதே போல் தைக்கும் போது நார்மலாக நீங்கள் மோட்ரு போட்டாலும் போடலைனாலுமே நீங்கள் வந்து கத்திரிக்கோல் வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடாது. அது வந்து வலது சைடில் இந்த பக்கம் இருக்க மாதிரி வச்சுக்கணும், பலகையினுடைய இந்த பக்கம். துணி நம்ம தைக்கிறோம்னா துணி எப்பயுமே இடது சைடு இருக்க மாதிரி தான் வச்சுக்கணும். இதுக்குள்ளே எப்பயுமே துணியை கொண்டுட்டு வரக்கூடாது. இப்போ வந்து மோட்ருக்கு இந்த சவுண்டுக்கும் இப்போ நார்மலாக வெறுமனே பெடல் போட்டு தைக்கிறதுக்கும் உங்களுக்கு சவுண்டு வித்தியாசமும் தெரியும். மோட்ரு போடாமல் வெறும் பெடல் மட்டும் போட்டு தைக்கும் போது மிஷினோட சத்தத்தை நீங்கள் கேட்கணும்.